Hello everyone, welcome back to our channel. So இன்னைக்கு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா फ्रेंड्स ஒரு புது வீடியோ வந்து இருக்க போகுது. சோ இது வந்து ஒரு மேக்கப் டியூட்டோரியல் வீடியோ. சோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில மேக்கப் நாலேஜ் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படினு சொல்லினேன் இந்த வீடியோ. சோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான கான்செப்டோட வந்திருக்கேன். சோ என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா நோ ஃபவுண்டேஷன், நோ கன்சீலர், நோ கலர் கரெக்டர். இது எதுவுமே இல்லாம சூப்பரான ஒரு மேக்கப் லுக் எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. ஸோ பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிருக்கோம். ஸோ அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கரெக்ட் டைம்ல வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேக்கப் லுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் வச்சு ப்ரீப் பண்ணிக்கணும். பிகாஸ் இப்போ வரது எல்லாமே இப்போ சீசன் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வின்டர் சீசன்றதுனால நம்ம ஸ்கின் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக ட்ரையாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் வச்சு நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரீப் பண்ணிக்குவேன். ஸோ நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஷியல் சீரம் தான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் ஃபேஷியல் சீரம் கூட வச்சு உங்கள் ஃபேஸை வந்து நல்லா வந்து மாய்ஸ்சர் பண்ணிக்கலாம். ஸோ இது எனக்கு சூப்பராக வந்து என்னோடய ஃபேஸை மாய்ஸ்சர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃபேஸை நல்ல ஒரு ஷைனிங் லுக்காக கொடுக்கும். ஸோ அதனால் வந்து நான் வந்து இன்றைக்கி இதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட ஃபுல் ரிவ்யூ அண்ட் ஃபுல் ஓவர் வியூ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் இதுக்குண்டான தனி வீடியோ ஒன்று ஆல்ரெடி வந்து போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கை வந்து நான் வந்து கார்ட்ஸில் கொடுக்குறேன். ஸோ உங்கள் யாருக்குன்னா வேணும்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த லிப் பாம் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் வேஸ்லின் தான் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம லிப்ஸையும் நம்மளோட ஃபேஸையும் வந்து நல்லா மாய்ஸ்சர் பண்ணிக்கலாம். ஸோ மாய்ஸ்சர் பண்ணதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னோட அந்த பேஸை வந்து செட் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி வந்து ஃபிட்மி வந்து எடுத்திருக்கேன். ஸோ நம்ம வந்து ஃபவுண்டேஷனோ இல்லை கன்சீலரோ இல்லை கலர் கரெக்டர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்ம ஸ்கின்னை வந்து கரெக்டாக எப்படி ஈவன் டோன் கொண்டு வர்றது அப்படின்றதுக்காக வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு காம்பேக்ட் பவுடர் வச்சு கண்டிப்பாக அந்த லுக்கை வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நான் வந்து இன்றைக்கி ஃபிட்மி வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஃபிட்மி வந்து இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட்டான காம்பேக்ட் பவுடர் ஸோ எனக்கு தெரிஞ்சு. ஸோ இதை வச்சு நான் ஃபஸ்ட்டு என்னோடய அண்டர் ஏரியா வந்து கவர் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய அண்டர் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து டார்க் சர்க்கிள்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் வந்து உங்கள் ஃபேஸை வந்து லைட்டாக வந்து பெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட காம்பேக்ட் பவுடர் அங்கே ஃபஸ்ட்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு செட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து அந்த ஃபைன் லைன்ஸ்லலாம் வந்து நல்லா போய் செட்டில் ஆகும். ஸோ அதனால தான் லைட்டாக உங்கள் ஃபேஸை வந்து பெண்ட் பண்ணிவிட்டு செட் பண்ணுங்கன்னு சொன்னது அண்ட்ரையில் மட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஆல் ஓவர் ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்து நான் வந்து இந்த பவுடர் வச்சு ஃபுல்லாகவே வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் நம்மளோட ஃபேஸை வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு பேசிக் அந்த மேக்கப் லுக் கொண்டு வரதுக்காக நான் இன்றைக்கி வந்து இந்த காம்பேக்ட் பவுடர் வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட எந்த காம்பேக்ட் பவுடர் இருக்கோ நீங்கள் அதை வச்சு கூட கரெக்டான உங்கள் ஸ்கின் ஷேடில் இருந்தாலே போதும், ஒரு சூப்பரான மேக்கப் லுக்கை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய ஐப்ரோஸை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து ஜஸ்ட் ஒரு நார்மல் ஐப்ரோ பென்சில் வச்சு தான் ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி ஒரு ஆங்குலர் ப்ரஷ் வச்சு நம்ம இருக்கிற எம்டி ஏரியாஸ்லாம் நல்லா வந்து ஸ்மச் பண்ணி விட்டுருங்க. ஸோ அப்போ தான் ஈவன் லுக் வந்து கிடைக்கும். ஸோ அங்கங்கே திட்டாக தெரியாமல். ஸோ நான் இன்றைக்கி என்னோடய ஐ மேக்கப்புக்காக வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து காஜலும் ஐலைனரும் மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஸோ நான் எந்த ஒரு ஐ ஷேடோ பேலட்டும் இன்றைக்கி வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ ஒரு லைட் மேக்கப் லுக் எப்படி வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வந்து காட்டியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய வாட்டர் லைன் ஏரியா வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ அது கீழே வந்து என்னோடய லேஷ் ஏரியாவும் லைட்டாக வந்து ஸ்மச் பண்ணி விட்ட மாதிரி வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இப்படி ஃபில் பண்ணால் தான் பிடிக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி ஃபில் பண்ணால் பிடிக்குமோ அந்த மாதிரி வந்து உங்கள் ஐ மேக்கப் லுக்கை வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ மேபி நீங்கள் ஐ மேக்கப்புக்கு வந்து ஐ ஷேடோ பேலட்லாம் வச்சு நல்ல ஒரு சூப்பரான லுக் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நியூட் ஷேட் லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுங்கள். இல்லை நான் வந்து ஐ மேக்கப்பே போடல அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டார்க்கட் ஷேட் லிப்ஸ்டிக் போட்டிங்கனாலே சூப்பராக உங்கள் மேக்கப் லுக்கை வந்து எடுத்து கொடுத்துரும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு கீ பாயிண்ட்டும் கூட. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கனாலே தெரியும் இந்த கண்ணுக்கும் அந்த கண்ணுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய ஐலைனரையும் வச்சு நான் வந்து என்னோடய ஐ மேக்கப்பை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ஜஸ்ட் ஒரு தின் லைனராக தான் வந்து போட்டிருக்கேன். ஸோ ரொம்ப வந்து எனக்கு எக்ஸ்ட்ராடினரி லுக்லாம் வேண்டாம், ஒரு மைல்டாக இருந்தால் போதும். எனக்கு ஜஸ்ட் ஒரு ஆஃபீஸ் கோயிங் இல்லை ஒரு காலேஜ் கோயிங் தான் நான் வந்து கேர்ள் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு லுக் போதும் அப்படின்ற மாதிரி வந்து க்ரியேட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ லாஸ்ட்டாக நான் வந்து என்னோடய நியூட் ஷேட் லிப்ஸ்டிக் வச்சு என்னோடய மேக்கப் வந்து நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மேக்கப் லுக்கை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மேக்கப் லுக் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நோ மேக்கப் லுக், அதாவது நோ மேக்கப்னு சொல்ல முடியாது. ஸோ நம்மளோட நோ ஃபவுண்டேஷன், நோ கன்சீலர், நோ கலர் கரெக்டர் மேக்கப் லுக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் எல்லாரும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில மேக்கப் நாலேஜ் வச்சு நான் வந்து இந்த மேக்கப் லுக் வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அது நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து ரொம்ப ஹை அண்ட் ப்ராடக்ட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யோசிப்பீங்க. ஸோ ஓவர் ஃபவுண்டேஷன், கன்சீலர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹை எண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த பர்ஃபெக்ட் ஃபினிஷ் கிடைக்கும். பட் அது எதுவுமே இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு நார்மல் ஒரு அஃபோர்டபுள் ப்ராடக்ட் வச்சு இந்த மாதிரி வந்து எதுவுமே இல்லாமல் ஓரளவுக்கு நம்ம வந்து ஒரு ஜஸ்ட் வந்து வந்து ஆஃபீஸ் போகிறோம், இல்லை காலேஜ் போகிறோம், இல்லை ஒரு நார்மல் ஒரு அக்கேஷனுக்கு போகிறோம்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் மேக்கப் லுக்கை நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டு போகலாம்.
போகலாம். ஸோ இந்த மேக்கப் லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு ஸோ நான் இன்னும் யூஸ் பண்ண எல்லாத்தோட ப்ராடக்டோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ உங்கள் யாருக்கு நான் வேணும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாராச்சும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நான் வந்து செய்கிற ரெசிபிஸ் அது வந்து இன்னைக்கு பண்ண மேக்கப் லுக் யாராச்சும் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து அதை ஷேர் பண்ணுங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன யாராச்சும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே தரேன். ஸோ கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ஸோ நான் இன்னொரு நல்ல வீடியோட நல்ல கண்டோட பார்க்க வரேன். ஸோ பாய்.